ஒரு ஃபைனான்ஷியலாக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய அந்த சனி வக்கர பெயர்ச்சி அடுத்த ஒரு 139 நாட்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். ஏற்கனவே தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகளை பணத்தை நல்ல விஷயத்துக்காக திட்டமிட்டு அவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெருசாக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு 100% உண்டு. சனியினுடைய பார்வை நேரடியாக 3வது பார்வையாக முதல் பார்வையாக பார்த்ததுனால 3வது நபர்களால் பிரச்சனை, 3வது நபர்களால் மன உளைச்சல், 3வது நபர்களால் அழுத்தத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. பட் இந்த சனி வக்கர பயிற்சி அந்த சிக்கல்கள்ல இருந்து அவர்களை காப்பாற்றும். அடுத்ததாக ரிஷபராசி. ஸோ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறதுனால என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ண போகிறார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறார். ஸோ லாபத்தில் சனி வக்ரம் அடைகிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மைகள் மாறும். இதுக்கு முன்னாடி இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேயே இருக்குது சார். பெருசாக லாபம் பார்க்க முடியல. நேற்றுக்கு 1000 ரூபா வந்ததெல்லாம் இன்றைக்கி 600 தான் கிடைக்குது. நேற்றுக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தது முதலீடு போடும் பொழுது இன்றைக்கி ஒரு 7,000-8,000 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனான்ஷியலாக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய அந்த சனி வக்கர பெயர்ச்சி அடுத்த ஒரு 139 நாட்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். கை நிறைய காசு வச்சு அவங்க செலவு பண்ணுவாங்க. ஆமாம், ஏற்கனவே தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகளை பணத்தை நல்ல விஷயத்துக்காக திட்டமிட்டு அவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெருசாக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு 100% உண்டு. குறிப்பாக போன மார்ச் மாதத்துலேருந்து ரிஷபராசிக்காரர்கள் மனதளவில் நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. எந்த முடிவை சரியாக எடுக்க முடியல, எடுக்கிற முடிவு தப்பான முடிவாக இருக்குமோன்னு நிறைய பயம் இருந்துச்சு. சில முடிவுகள் எடுக்கிற வரைக்கும் கிட்ட போயிட்டு கடைசியில் எட்ஜ் வரைக்கும் போய் பின்னாடி வந்தாங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தது. அதே மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய அசௌகரியங்களையும் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஒரு 5 மாதமாக சந்திச்சுட்டே இருந்தாங்க. இதில் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் மனசளவில் அன்பு பாசத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை நேரடியாக 3வது பார்வையாக முதல் பார்வையாக பார்த்ததுனால 3வது நபர்களால் பிரச்சனை, 3வது நபர்களால் மன உளைச்சல், 3வது நபர்களால் அழுத்தத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. பட் இந்த சனி வக்கர பயிற்சி அந்த சிக்கல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றும். குறிப்பாக இவங்களை விட்டு விலகி போனவர்கள் எல்லாம் இவர்களை தேடி வந்து விரும்பி சேருவாங்க. இவங்களோட இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து ரொம்ப மன உளைச்சல் ஆக்கி இவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஹர்ட் பண்ணிட்டு வெளியில் போனவங்களாம் திரும்ப இவங்ககிட்ட வருவாங்க. அது காதலர்களாக இருந்தாலும் சரிதான், பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் நிறைய புண்ணியம் பண்ணேன், நிறைய நல்ல காரியம் செஞ்சேன், நிறைய கோயிலெலாம் போயிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு புலம்பின ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் ஏற்றிய விளக்குகளும் அவர்கள் செய்த பூஜைகளும் இந்த சனி வக்கர காலத்தில் 100 மடங்கு பலன் தரும். அவங்க எதெல்லாம் நினச்சி வாழ்க்கையில் ஓடணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும். எந்த முயற்சிகள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். சில பேருக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது இந்த பீரியடில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி அவங்களுக்கு நடந்துடும். பல பேருக்கு பூர்வீக சொத்து பத்து வரணும்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த ரிஷபராசிக்கு இந்த சனி வக்கரத்தில் நிச்சயமாக புத்திர பாக்கியம் அமைகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டோம், இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்குது, டெஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனாலும் எங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விவாகரத்து வரைக்கும் போயிருக்காங்க கணவன் மனைவின்னா அவங்கெல்லாம் புரிதலோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதாவது இருந்துச்சுன்னா அது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். அவங்க ஜாதகப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த வக்ர பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைய நற்பலன்கள் இருக்குது. அதில் முக்கியமானது உடல் தெளிவடைய போகுது, உள்ளம் தெளிவடைய போகுது, பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை பார்க்க போகிறார்கள். நிறைய பேர்த்துக்கு ஓடிக்கிட்டே இருந்தவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்து சில காரியங்களை செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பாக இந்த பீரியட் நிச்சயமாக அவங்களுக்கு அமையப்போகுது. சூப்பர். அதாவது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும், எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிட முடியும்.
ஸோ இந்த 2 விஷயத்தையுமே சனி பகவான் ஓரளவு பண்ணி கொடுக்குறான்றப்போ மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் நீங்கள் சொன்ன மாதிரி நினைக்கிறேன். ஸோ சூப்பர், எல்லாமே கிடைக்குதுங்க எங்களுக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது, உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது, அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கலாமா? ஆக்சுவலி சனியால பாதிப்பு இருக்கோ இல்லையோ, ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் வண்டி வாகனத்தில் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போயிட்டு வரணும். 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் முதலீடு பண்ணும் பொழுது பார்த்து 1க்கு 4 தடவை பார்த்து செய்யணும். வேலை செய்கிற இடத்துல அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மன சுணக்கங்கள் இருக்கும். இந்த டைமில் வெளியில் போயிடலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, வேறு கம்பெனிக்கு போகலாமா, இது சரியில்லாமல் இருக்குது, இங்கே நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, இப்படிலாம் ரிஷபராசிக்கு இந்த பீரியடில் தோணும். நவம்பர் 17 வரைக்கும் தோணும். ஸோ அப்படி எதுவும் தப்பான முடிவு எடுத்து ஒரு தவறுதலான நிறுவனத்துக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி இரவு நேர பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாம் சரியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி பாருங்கள். அவ்வப்போது சில மறதிகள் ஏற்படும், பயணத்தில் சில தொந்தரவுகள் வரும், அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி தாயோட உடல் நலத்தை பார்த்துக்கணும். தாய்க்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலமாக இது இருக்கும். சில பேர் குழந்தைங்க அம்மா பிரிஞ்சு வாழ்வாங்க, சில பேருக்கு வீட்டுக்குள்ளே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாத ஒரு சூழல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி 10வது வீட்டில் ராகு இப்போதைக்கு இருக்கிறதுனால வேலை தொழிலில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நவம்பருக்குள்ளே வரும். அந்த சேஞ்ச் வந்து ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கணும்னு சொல்லி மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். ஓகே, சூப்பர். பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அப்படியே எந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். சர்ப்பமனை தோஷம் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக ரிஷபராசிக்கு 4ல் ராகு இருக்கிறதுனால துர்க்கை, காளி, அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. முடிஞ்சால் ஒரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு காளி கோயிலோ துர்க்கை கோவிலோ அம்பாள் கோயிலுக்கோ போயிட்டு 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சு மனதார இவர்கள் அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும். வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் 100% நடக்கும். சூப்பர். உடல் மனம் தெளிவோடு இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகாக முருகரோ இல்லைன்னா அம்பிகையோ குழந்தையாக பிறக்கட்டும் அப்படின்னு நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். ஆரம்பி சார், தேங்க்யூ. நன்றி.